இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். வாழ்க்கையில் இப்பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பொழிய போகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பொழிய போகிறார். இருள் எல்லாம் மாறிவிடும். என்னென்ன இருள் மூடி இருக்கு? ஒருவேளை வியாதி, மரண இருள் மூடி இருக்கிறதா? குடும்பங்களில் யாராவது பயங்கரமான சுகைனவங்கள் இருக்கிறார்களா? டாக்டர் பல காரியங்களை சொல்லி உங்களை பயமுறுத்தி இருக்கிறார்களா? இது என்ன ஆகுமோ, நீ எப்படி குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறா என்று சொல்லியிருக்கிறார்களோ? அல்லது குழந்தையே உனக்கு பிறக்க வழி இல்லைம்மா, நீ நம்பாதே, வேற குழந்தையை தத்து எடுத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார்களோ? வேலையே உனக்கு கிடைக்க சான்ஸ் இல்லைப்பா என்று சொல்லிவிட்டார்களோ? எல்லாம் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன், ஒன்றுமே கிடைக்கலையே என்று சொல்லுகிறீர்களோ? பிஸ்னஸ் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன், ஒன்றும் செழிப்பே இல்லையே, இருள், கடன் மேல் கடன், 2 கோடி வந்துருச்சு, இப்படி தவிக்கிறீங்களா? வியாதி உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை சரீரம் முழுவதும் வியாதியை நான் கஷ்டப்படுறீங்களா? மருந்தே கிடையாது, அவ்வளவுதான், யூ ஆர் கோயிங் டு டை என்று சொல்லிவிட்டார்களா? குடும்பத்தில் சமாதானமே இல்லையா? என்ன சொன்னாலும் புருஷனுக்கு கோபம், அடித்து விடுகிறா, அம்மா வீட்டுக்கு போ என்று சொல்லிவிடுகிறா, இருள். மனைவிக்கு என்ன செய்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இல்லை, அம்மா வீடு என்றே சொல்லி கொண்டிருக்கிறா. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே, கலங்கி கொண்டு வந்திருக்கிறாயா சகோதரனே? எங்கள் அப்பா அம்மாவால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வேலையே செய்ய மாட்டாங்க, எங்களை தான் வேலை வாங்குவாங்க. பிள்ளைகள் கலங்கின்னு இருக்கிறீர்களா? படிப்பில் தோல்வி என்று கலங்கின்னு இருக்கிறீர்களா? என்னென்ன தோல்வி, என்னென்ன கண்ணீரோடு கலங்கி இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த இருளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விடுதலை ஆக்குகிறார். அப்படிப்பட்ட இருளில் இருக்கிறவள் யாரா இருந்தாலும் சார், வியாதியின் இருளில் இருக்கிறீர்களா? உங்களுடைய மார்பில் உங்களுடைய கரங்களை வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்க போகிறது. மார்பிலை கரங்களை வைத்துக்கொண்டு சிலுவையை நோக்கி பாருங்கள். அங்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், விடுதலை கொடுக்க தன்னை அர்ப்பணித்தார். அந்த விசுவாசத்தோடு மார்பிலை கரங்களை வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருங்க. எங்கள் அன்பு தகப்பனே, மார்பிலை கரங்களை வைத்துக்கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருள் மாறணுமே என்று கதங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. உம்முடைய கரம் அவர்கள் மேல் வரட்டும் சுவாமி, உம்முடைய கை அவர்கள் மேல் வரட்டும். அவருடைய கரங்களிலே உம்முடைய கரங்களை வையும். உம்முடைய கரம் வைப்பதை அவர்கள் பார்க்கட்டும், உணரட்டும். விடுதலை, விடுதலை. எல்லா சிஸ்டம் மறைகிறது, எல்லா தாறுமாறான காரியங்கள் சரீரத்தில் மறைகிறது. கேன்சர் மறைகிறது, கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, ஹார்ட் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, காது கேட்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்க. பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்ன வேணும் கேளுங்க, ஆண்டவர் இப்பொழுது கொடுக்கிறா. ஆண்டவர் உங்கள் மத்தியில் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறா, வெளிச்சமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். விடுதலை, விடுதலை, விடுதலை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை முற்றிலும் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை மேலே இறங்க போகிறேன். கர்த்தருடைய ஊழியத்திலே உங்களை வைக்க போகிறார். குடும்பமாக, தனியாக அவருடைய ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசிக்க போகிறது. கடந்த முறை கர்த்தருடைய வல்லமையை பார்த்தேன், அவருடைய ஒளியாக அவரை தரிசித்தேன் என்று சொன்னார். இன்று இந்த தரிசனம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஒவ்வொருடைய கண்களில் திறந்தருடும். ஒவ்வொருடைய கண்களும் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக திறந்தருடும். உம்மை காணட்டும், ஒளியாகி உம்மை காணட்டும், உம்மை தரிசிக்கட்டும். உம்மிடத்திலிருந்து நேரடியாக பரலோக ஆசீர்வாதங்களை, வரங்களை, வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். Receive the power of God and the gifts of the Holy Spirit. கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற காலம், இதிலும் பெரிதானவைகளை பெறுகிற காலம், இதுவரை இல்லாத விதமாக இன்றிலிருந்து ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை, ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஒளியை காண்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள்.
கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து வெளிச்சத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீக்கி விட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஒன்றும் இருள் இருப்பதில்லை, இனி இருள் அவர்களுக்குள்ளே இருப்பதில்லை. சந்தோஷமாய் நிரப்போம், சந்தோஷமாய் நிரப்போம். ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். நீர் இப்படி செய்யறக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.